பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான் என்பதாக. அதுபோல லூக்கா 1:34 இப்படியாய் கூறுகிறது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள் என்பதாக. இது எப்படியாகும்? ஹவ் ஷால் திஸ் பி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சகரியா எலிசபெத்துக்கு அநேக வருடங்கள் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து வந்தவன். திடீரென்று தேவதூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். சகரியா சந்தேகத்துடன், இதை நான் எதனால் அறிவேன் என்று கேட்டான். அவன் சந்தேகப்பட்டதனால் ஆண்டவர் குழந்தை பிறக்கும் வரை அவனை ஊமையாக்கிவிட்டார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் தேவதூதன் சொன்னான், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்பதாக. மரியாளுக்கும் சந்தேகம் வந்து, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். இவளுக்கு சந்தேகம் வந்தும் தண்டனை ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏன் சகரியாவுக்கு தண்டனை, ஆனால் மரியாளுக்கோ தண்டனை இல்லாமல் இருந்தது. முதலாவது, சகரியா அவனுக்கு முன்பாய் வாழ்ந்து திருமணமாகி நீண்ட நாளுக்கு பின்பு குழந்தையை பெற்றெடுத்த ஆபிரகாம் சாராளை பற்றி நன்கு கேட்டும் அறிந்தவனுமாய் காணப்பட்டான். அவன் ஒரு ஆசாரியன் என்பதனால் நிச்சயமாக வேத புஸ்தகங்களை கற்றுத் தேர்ந்தவன். ஆகையால் அவன் சந்தேகப்படுகிறதற்கு அவசியம் தேவைப்பட்டிருக்க கூடாது. ஆனால் மரியாளுக்கு அவளுக்கு முன்பு ஒருவரும் கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றெடுத்தார் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கவில்லை. இரண்டாவதாக, சகரியா வேதாகமத்தை பல வருடங்களாக கற்றுத் தேர்ந்தவன், ஒரு தலைவன். ஆனால் மரியாளோ அவள் ஒரு இளமை பருவத்தில் இருந்தவள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். சகரியாவுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது, ஆகையால் அதிகமாய் எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது நம்மெல்லாருக்கும் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சந்தேகப்படாமல் இயேசுவின் மீது எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்துடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்று தாவீதின் ஊரில் இயேசு பிறந்தார் என்பதை விசுவாசித்து அதே இயேசு இன்றும் உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று கேட்பீர்களாகி நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன், அப்பா உம்மால் எல்லாம் கூடும் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைகளின்படி இந்நாட்களில் எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்திருளுவீராக. ஒரு தீங்கும் ஒருவரையும் தொடாதபடி உம்முடைய இரத்தத்தினால் வேலி அடைத்து காத்து கொள்ளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.